இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அந்த 10 கோரிக்கைகளையும் நான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் உங்களிடத்தில் படித்து காண்பித்தேன். அதை குறித்து நிறைவேற்றுவதை குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாம் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட போது ஏற்கனவே அந்தந்த கட்சிகள் போட்டியிட்ட அந்த இடங்களில்தான் போட்டியிட வேண்டும் என்றும் அந்த இடங்கள்னால் அந்த எண்ணிக்கையில் தான் தர திமுக முடிவு செய்திருக்கிறது என்றும் இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளிடம் அவர்கள் கொடுத்த தொகுதியிலிருந்து இடங்களை குறைத்து கொள்ள நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் என்கிற கருத்தை குழு எங்களிடம் அப்போது தெரிவித்திருந்தது. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து எங்களுக்கு கூடுதல் இடங்களை தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தோம். கூடுதல் இடங்களை கேட்ட அதே நேரத்தில் அதைவிட மேலானதாக தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒரு 10 கோரிக்கைகளாக முன்வைத்து இதை நிறைவேற்றி தருவதை குறித்து எங்களுக்கு உரிய பதில் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த 10 கோரிக்கைகளையும் நான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் உங்களிடத்தில் படித்து காண்பித்தேன். அதை குறித்து நிறைவேற்றுவதை குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆக இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த அரசியல் தலைமைக்குழு ஒன்று கூடி கூடுதல் இடங்களை தரவில்லை. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் உலகத் தமிழர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க நாம் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமை குழு பெரும்பான்மைய உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோரிக்கைகளை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக நிறைவேற்றுக்கு முன் வருகிறதா வரவில்லையா என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றவாறு பத்திரிகையாளருடைய கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவினை கட்சியின் நிறுவனத் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தலைமை குழு கூடி முடிவெடுத்து அதற்கான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அது 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிடுவதா அல்லது திமுகவின் பதிலுக்கு ஏற்றவாறு திமுகவில் தொடர்வதா அல்லது மற்ற கூட்டணிகளில் இணைவதை குறித்து முடிவெடுப்பதா என்பதை குறித்து கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.